இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரூஹா எழுப்புதல் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் கொடுக்க போகும் தேவ வார்த்தையை கேட்போமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதியிலே தேவனுடைய பாதத்திற்கு வந்திருக்கிற உங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு 10 அடையாளங்களை காண்பித்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டெடுத்தது போல இந்த 10வது மாதம் கர்த்தர் நம்மை சகல ஆக்கினைகளிலும் இருந்து விடுதலையாக்கி நம்முடைய கானானுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை நோக்கி பயணம் செய்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தருவாராக. அநேகர் பல பாதைகளை கடந்து வந்திருக்கிறீங்க. நான் மைக்கு எடுத்த உடனே ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம், நான் கொந்தளிப்புகளை அடக்கப் போகிறேன், என் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் நான் தரப்போகிறேன். ஆவியானவர் என்ன செய்ய போகிறார்? கொந்தளிப்பை அடக்கி இளைப்பாறுதலை தரப்போகிறார். எங்கெல்லாம் தேடி பார்ப்பீங்க, சுற்றியும் தேடி பார்ப்பீங்க, சத்ருடைய அடையாளமே இல்லாத அளவுக்கு அவனை கர்த்தர் ஓட விட்டுருவார். நீங்கள் தேடி பார்ப்பீங்க, எங்கே அவன் இவ்வளோ நேரம் போராடினானே, இவ்வளோ நேரம் என்னோட யுத்தம் பண்ணானே, இவ்வளோ நேரம் என் கூட பிரச்சனையில் இருந்தானே, என்னை வளர விடலையே, என்னை நெருக்குனானே, எனக்கு போராடினானே. கர்த்தர் சொல்கிறார், நான் அவனை விரட்டிட்டேன். உன்னை துன்பப்படுத்துகிறவன் இனி இல்லாமல் நீ சமாதானமாக இருப்பாய். உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை இனி நீ பார்க்க மாட்டாய். நீ இதுவரை கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்கள் ஆமென். இதெல்லாம் யோசித்து பிரசங்கம் பண்ணுவதில்லை, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வாய் பேசும்போது, கர்த்தருடைய ஞானவான்கள் பேசும்போது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பேசும்போது அதை கர்த்தருடைய பிள்ளைகள் உற்று கவனிப்பார்களாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் ஆண்டவர் மோசேயை நோக்கி தம்முடைய ஜனங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்ரா 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதினாலே கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். நல்ல கவனிங்க. அந்த லேவியின் புத்திரர் மற்றும் இந்த ஜனங்கள் செய்கிற பாவத்துக்கு உடன்படவில்லை. அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு மோசையின் பட்சத்தில், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறார்கள். அப்பொழுது மோசே பக்தன் சொல்றார், நீங்கள் சில வேளைகளில் பரிசுத்தத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் சமுதாயத்துக்கும் விரோதிகளாக இருக்கிறபடியினாலே நீங்கள் என்னுடைய ஜனங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் நிமித்தமாய் நான் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் செய்கிற தவறின் நிமித்தமாக கர்த்தருடைய கோபாக்கினை எழும்பினாலும் இன்னொரு கூட்டம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறது நிமித்தமாய் கர்த்தர் குடும்பத்தை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சபையில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். We have to be very careful in treading with God's glory. பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை நடந்திருக்குது. ஆண்டவரிடத்திலே மோசே வழக்காடி இவங்களை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பாவ மன்னிப்பை வாங்கி கொண்டு வந்த பிறகு கர்த்தர் ஒரு புது அத்தியாயத்தை திருப்பி எழுதுகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பிக்க போகிறார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 33ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி நான் கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கத்துள்ள ஜனங்கள் என்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மோசேக்கு ஒரே கன்ஃபியூஷன், ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதே. ஒரு கூட்ட ஜனத்தின் பாவத்தின் நிமித்தமாக முழு சபைக்கும் அற்புதம் நடக்காமல் இருக்கிறதே. சில வேளையில் ஒரு கூட்ட ஜனங்களுடைய பாவத்து நிமித்தமாக அல்லது ஒரு நபருடைய பாவத்து நிமித்தமாக சில குடும்பங்களிலே சோதனை, சோர்வுகள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், பிள்ளைகளுக்கு வியாதிகள், இப்படி பல காரியங்கள் மோடு கூட போராடி கொண்டிருக்கும்.
ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? தம்முடைய தூதனானவர் என்று சொல்லுகிற இடமெல்லாம் அவர் வேற யாரும் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தூதனானவர், தம்முடைய தூதனானவர் அவர்தான் கிருபை உள்ளவர். ஜனங்களின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆதியாகமத்தின் முதல் பகுதியிலேயே ஆதாமுடைய பாவத்தை மறைக்கும்படிக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர்தான். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்த போது அத்தி இலைகளினால் தன்னை மறைத்து கொண்டிருந்தார். அந்த அத்தி இலைகளை எடுத்து போட்டுவிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதனுடைய தோலை தான் வஸ்திரமாக கர்த்தர் எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்து வித்தார். காரணம் என்ன? What happened? What happened? What happened in Eden? ஏதேன் தோட்டத்திலே என்ன நடந்தது? ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் வந்து சஞ்சரித்தார். அவர்களோடு கூட பேசினார், உறவாடினார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்திலே இந்த ஆதாமும் ஏவாளும் அகமகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவ பிரசன்னத்தினுடைய வல்லமையின் மாட்சிமை, அவருடைய பிரசன்னத்தினுடைய மகிமை இவர்கள் மேல் பிரதிபலித்தபடியினாலே இவர்கள் தங்களை பார்க்கவில்லை, அவருடைய மகிமையை பார்த்து கொண்டே இருந்தபடியினாலே தங்கள் நிர்வாணத்தை விட அவருடைய மகிமை பெரிதாக இருந்தது. தங்களுடைய நிர்வாணத்தை விட அவருடைய மகிமை பெரிதாக இருந்தபடியினாலே தங்கள் நிர்வாணத்தை இவர்கள் பார்க்கவில்லை, தேவனுடைய மகிமையை பார்த்திருந்தார்கள். அந்த மகிமை இவர்கள் மேல் பிரதிபலித்துக் கொண்டிருந்தபடியினாலே இவர்களுடைய சரீரமே இவர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இவருடைய சரீரம் பிரகாசமாக இருந்தது. பிகாஸ் they were glorious. ஆகவே அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் இழந்து போன மிகப்பெரிய ஒரு காரியம், தேவ பிரசன்னத்தை இழந்து போனார்கள். நம்முடைய ஆண்டவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவரால் he cannot tolerate sin. அவரால் பக்கத்தில் வர முடியாது, பொசுங்கி போயிடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவ்வளவு வல்லமை வாய்ந்தது. அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், இனிமேல் என் பிரசன்னத்தை உங்களால் தாங்க முடியாதுப்பா, ஆகவே நீங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்காதீங்க, வெளியே போயிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார், நான் உங்கள் பாளையத்துக்குள்ளே வர முடியாது. ஏனென்று சொன்னால் நான் உள்ளே வந்தேன்னா பாவம் பண்ணியிருக்கிறவர்களை அழிச்சிருவேன். நான் அழிக்க வேண்டாம், என் பிரசன்னமே அவங்கள அழிச்சிரும். ஆகவே ஒன்று செய்கிறேன், என்னுடைய தூதனானவரை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார், அவர் உங்களை வழி நடத்துவார். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தூதனானவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை வழிநடத்தும்படி இந்த மாதம் நமக்காக அவர் எழுந்தருளப் போகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாருங்கள், ஆண்டவர் இந்த மோசையோடு பேசுகிறார். பலவிதமான எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பின் காலத்தில் தான் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். மோசே சோர்ந்து போயிட்டு ஆண்டவர்கிட்ட அவர் இப்படியாக பேசுகிறார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, ஐ வாண்ட் கிளியர் கட் டைரக்ஷன். நான் தப்பான ரூட்டில் போகக்கூடாது, தப்பான டேர்னில் திரும்பக்கூடாது, தப்பான இடத்துக்கு போகக்கூடாது, தப்பான பிஸ்னஸ் செய்யக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, கரெக்டாக போகணும் ஆண்டவரே. இன்னாரை அனுப்புவீர், யார் என் கூட வருவா, நான் எப்படி போய் சேருவேன் என் டெஸ்டினேஷனுக்கு. ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த இடத்த பற்றி நம்ம அட்ரஸ் இருந்தால் தான் போவோம். அட்ரஸ் எங்கன்னே தெரியாது, போன்னு சொல்லிட்டாரு, இவர் கிளம்பிட்டாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லாரு, நான் ஒன்று செய்ய போகிறேன்ப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். யாத்திரா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசே ஆண்டவரிடத்தில் எல்லாம் பேசிட்டு அவருக்கு ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, ஆண்டவர் கூட வராட்டா எல்லாம் தோல்விதான், ஆண்டவர் மட்டும் நம்மோட இல்லைன்னு சொன்னால் தோல்வியில் தான் போய் முடிவோன்றதை புரிந்து கொண்ட மோசே ஆண்டவர்கிட்ட போராடி கேட்குறாரு, ஆண்டவரே நீர் என்ன செய்ய போகிற, நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீர் இல்லாமல் இந்த இடத்துலேருந்து என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போராடி கேட்குறாரு. ஆண்டவர் ஃபைனலாக சொல்கிறாரு, ஓகேப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதை எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குறாருன்னா, நீர் சொன்னது உண்டே, நீர் தானே இந்த பிரயாணத்தை ஆரம்பித்து வச்சுட்டு
நீர் தானே இப்போ என்னை பெயர் சொல்லி அழைத்து போன்னு சொன்னது நீங்கள் தானே. நீர் தானே என்னை இந்த பயணத்தையே ஆரம்பிக்க சொன்னீர். நீர் சொன்னதுனால தான் ஆரம்பித்தேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவர் சொன்னது நிமித்தமாக எதையாவது நீங்கள் ஆரம்பித்திருந்தால் இந்த மாதம் இதுவரை இல்லாத அளவு, இதுவரை நீங்கள் உங்கள் கண்கள் தவற விட்டிருக்கலாம், உங்களுடைய இருதயம் அதை உணராமல் விட்டிருக்கலாம், உங்கள் செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய டைரக்ஷன் கரெக்ஷன் கொடுத்து உங்களை அவருடைய சமூகத்தினாலே நடத்த போகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த மாதம் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்ப விரும்புகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ரூவா திருச்சபையாரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியம். தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போயிருப்பீர்களானால் இந்த மாதம் அந்த பிரசன்னத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் பாவம் செய்த போது முதலாக அவன் பிரதானமாய் இழந்தது தேவ பிரசன்னத்தை. அந்த பிரசன்னத்தை உணர முடியாமல் தான் அவன் வெளியே வந்து பல தவறுகளை செய்தான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய பிரசன்னத்தை ஜனங்களுக்கு திருப்பி தரும்படி சொன்னார். என் பிரசன்னம், என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், நீ இளைப்பாறுதலை பெறுவாய். அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துமானால் நமக்கு சஞ்சலம் இருக்காது. அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லுமானால் நமக்கு தோல்வியில் முடிய மாட்டோம். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லுமானால் நாம் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். அவர் முன்னாடி போனால் எல்லாமே நன்மையாக நடக்கும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறார். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக அனுப்புகிறார். இதே காரியத்தை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை எப்படி ஒரு வழிகாட்டியாக தேவ பிரசன்னத்தினால நிரப்பி அவர் அனுப்பினார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 63வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூர்வ நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவங்கள நடக்க கூட விடலை, அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். அவர் சமூகம் முன்னாடி போகும்போது நம்ம கீழே பின்னாடி இடறி விழுகிறதுக்கு இடம் விட மாட்டார். முன்னாடி போகிறவர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு செல்லுவார். அவர் உங்களை தாங்கி கொண்டு செல்லுவார். உங்கள் பாதம் கல் இடராதபடிக்கு தூதர்களை கட்டளையிடுவார். உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்குவார்கள். அவர்கள் உங்களை தூக்கி கொண்டு நடப்பார்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவ்வளவு உயரமான தேவன், அவ்வளவு வல்லமையான தேவன், அவர் என்ன பண்ணுகிறாரா, அவர் பரலோகத்திலே 10,000 தேவ தூதர்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற அந்த உயரமானவர், அந்த உன்னதமானவர், அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாராம், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுடையவரிடத்திலும் வாசம் பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம் இந்த மாதம் உடைக்கப்பட்ட சிலருடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கி வரப்போகிறது. சொல்லுங்கள் ஆமென். உடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நறுங்குண்ட இருதயம் உள்ளவரிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணும்படி அவர் இறங்கி வரப்போகிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் யாரெல்லாம் தங்கள் வழிகளை சீர்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவ பிரசன்னத்திலே ஆசீர்வாதமாய் தங்க போகிறார்கள். What is our goal for this month? Our goal for this month is very simple. Let us develop living in the presence of God. Are we filled with the presence of God? Are we filled with the presence of God? தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அவருடைய பிரசன்னத்தால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கிறதா? உங்களுடைய ஜெபத்தில் தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறதா? நீங்கள் வேதம் வாசிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறதா?
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வேதத்தை வாசித்தோம், ஏதோ ஜெபித்தோம் என்பது அல்ல. தேவ பிரசன்னத்தை உணர்கிறது. ஆண்டவர் என்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த உலகம் என் பிரசன்னத்திலிருந்து என் மக்களை திருடி கொண்டிருக்கிறதப்பா. பலவிதமான வேலை, பலவிதமான பொருளாசை, பல காரியங்களான ஜனங்கள் என் பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்க மாட்டேன்றாங்க. they are not earning for my presence. என் பிரசன்னம் அவர்களுக்கு பெரிதாக இல்லை. they don't need me, they don't need my presence. அவங்களுக்கு நான் தேவையில்லைப்பா, நான் தேவையில்லைப்பா. ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என் பிரசன்னத்தை வாஞ்சிக்க மாட்டேன்றாங்களே. என் பிரசன்னத்தை விட அவங்களுக்கு உலகம்தான் பெருசா இருக்கு. இந்த கடைசி காலத்துல பிசாசு பண்ற ஒரு பெரிய தந்திரம், தேவ பிரசன்னத்தில் இருந்து அநேக தேவ பிள்ளைகளை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது இதுதான். கடைசி நாட்களில் சூழ்நிலைகள் எப்படி உருவாகும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், they will have to choose the priority. What is more important, the presence of God or your job? The presence of God or your friends? The presence of God or your career? The presence of God. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு, தேவ பிரசன்னத்துக்காக காத்திருக்கவில்லை. வேற ஏதாவது ஒன்று வேணும், வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேண்டும் என்று தங்களுக்காக ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து they had idols, விக்கிரகங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். இந்த 21st செஞ்சுரியில் வாழ்ற நாமும் இன்றைக்கு பலவிதமான விக்கிரகங்களை கையில் வைத்திருக்கிறோம். செல்போன் கையில் ஒரு விக்கிரகம் தேவ பிரசன்னத்தை பிரிக்க ஆரம்பித்திருக்கிறது. செல்போன்ல பேசுறது இன்னைக்கு பல பேருக்கு ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. 24 hours பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் ஃபோன் எடுத்து பேசணுன்னாலே அந்த ஃபோன் வந்தாலே வேற யாராவது அட்டன் பண்ணால் நல்லா இருக்கும், அந்த டைம் எனக்கு கிடைக்காதான்னு யோசிக்கிறேன். சில பேர் 24 hours கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தெய்வ பிரசன்னத்துக்காக இயங்குவதில்லை. சில பேர் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், 13 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். ஏன்? பணம், உலகம். இந்த கடைசி நாட்களில் இதை பற்றி பேசுறதுக்கு சபைகள் குறைந்து கொண்டு வருகிறது. ஏன்? அவங்க சபையை விட்டு போயிடுவாங்க, அவங்கள அதிகமாக நம்ம டச் பண்ணக்கூடாது. என்னிடத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை செய்கிற ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு கார்ப்பரேட்டில் இருக்கிற சில பேர் வர்றதுக்கு தயங்கிறது காரணம் என்ன தெரியுமா? நான் தெரியலையேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஃப்ரீடம் 2007 மா பாவியாம் என்னையும் என்கிற அந்த பாடலை நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நீங்கள் ஒரு சின்ன உரை கொடுக்குறீங்க. அந்த உரையில் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த உலகம் கொடுக்குற பணத்துக்காக இரவில் வேலை செஞ்சுப்பார், நிறையா பணம் தரேன் அப்படின்னு உலகம் சொன்னோம், ஆனால் நீயும் ஆண்டவரை தேடுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதனால் இந்த நைட் ஷிஃப்டில் வேலை செய்கிற இந்த கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களை பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறீங்க, அதனால உங்களை பிடிக்க மாட்டேன். அதுக்கு தான் உங்கள் சபைக்கு அவங்க வர்றதில்லை. நீங்கள் ஏன் அதெல்லாம் டச் பண்ணீங்க? அதை டச் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் சபைக்கு நிறையா வாலிபர்கள் வந்திருப்பாங்க. நான் சொன்னேன், என் சபைக்கு வாலிபர்கள் வர்றதை விட என் சபைக்கு இயேசு வர்றது முக்கியம். More than anything in this world, the presence of God is important. தேவ பிரசன்னம் தான் முக்கியம், தேவ பிரசன்னம் தான் முக்கியம். இந்த மாதத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது நான் ஒன்று தான் அதிகமாக கேட்டுக்க, ஆண்டவரே இன்னும் உம்மை அறிய வேண்டுமே, இன்னும் உம்மோடு கூட சேர்ந்து வாழ வேண்டுமே. சங்கீதம் 140:13, 140வது சங்கீதம் 13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். The upright, செம்மையானவர்கள், perfect people, தேவனோடு கூட சரியாய் இருக்க விரும்புகிறவர்கள், தேவ பிரசன்னத்தை அதிகமாக ஏங்குகிறவர்கள், அதற்காக எதையும் செலவு பண்ண தயாராக இருப்பார்கள். Presence has a price. பிரசன்னத்துக்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தணும். மோசே யாரும் ஏற முடியாத சீனாய் மலைக்கு ஏறி போய் அந்த சீனாய் மலையின் உச்சியிலே தேவனோடு பேசினார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாம் பாதி வழியில் நின்று விட்டார்கள். மேலே எக்கால சத்தம் கேட்குது. அதை பார்த்த உடனே கேட்ட உடனே பயந்துட்டாங்க. சொல்றாங்க, மோசே நீ மட்டும் மேலே போ,
தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பகுதியிலே ஒரு சீனாய் மலை என்று சொல்லி அங்கே அநேகம் பேர் நாங்கள் போய் அந்த அடிவாரத்து வரைக்கும் போயிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் செங்குத்தான மலை, மேலே போகிறதுக்கு கீழே இறங்கி வரத்துக்கு கிட்டத்தட்ட 4 மணிக்கு விடிய காலையில் ஏற ஆரம்பித்தா அடுத்த நாள் மத்தியானம் தான் வந்து சேருவாங்க. அவ்வளோ பயங்கரமான உச்சி. ஒரு டிட்டர்மினேஷன் இல்லாமல் அந்த மலையில் ஏற முடியாது. அப்படிப்பட்ட அந்த மலையிலே ஏறுவதற்கு மோசே பக்தன் மட்டும் ஆயத்தமாக இருந்தார். other people were not willing to climb up that mountain. தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறது? மோசேக்கு அதுதான் வாஞ்சியாக இருந்தது. அந்த பிரசன்னத்துக்கு நான் போயிட்டேன்னா அவருடைய பிரசன்னத்தால் அவனுடைய முகம் பிரகாசமாகிவிடும். பாருங்க, அந்த பிரசன்னத்திலிருந்து கீழே இறங்கி வந்த மோசே எப்படி இருந்தாரா? மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னுடனே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும் போது முதலாவதாக நமக்கு என்ன நடக்கிறது? அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக சென்றால் என்ன நடக்கும் பிரதர்? வாட் ஹேப்பன்ஸ் when the presence of God? முதலாவதாக அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக சென்றால் நம்முடைய வழிகள், நமக்கு போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் உடைந்து போய்விடும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் போது நம்முடைய வழி செவ்வையாகுகிறது. நம்முடைய வழி, கோணலான வழியெல்லாம் கர்த்தர் செவ்வைப்படுத்தி விடுவார். உங்களுக்கு முன்னாடி ஆண்டவரை செல்ல விடுங்க. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? உங்களுக்கு முன்னாடி போய் எல்லா தடைகளையும் உடைச்சு உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். மிகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், முதல்ல அவங்க ராஜா போவாரு, கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். அவர் போனார்னா எல்லா கதவுகளும் திறந்து விடும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன் அந்த வாசல் திறக்குதுன்னு சொன்னா, ராஜா முன்னாடி போறாரு, கதவை திறந்துட்டார். அதனால தான் அவரால் தைரியமாக சொல்ல முடிஞ்சு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். அதனால தான் அந்த வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாலையும் அவர் உடைக்கிறவராக இருக்கிறார். அவர் முன்னாடி போனால் என்ன பண்ணுவார்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடுவார். சொல்லுங்களாமே. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். இந்த மாதம் எதெல்லாம் நடக்காது, நிறைவேறாது என நினைத்தீங்களோ அது எல்லா இடங்களிலும் கர்த்தர் முன்னாடி நடந்து போக போகிறார். அவர் முன்னாடி போய் எல்லா கோண நன்மைகளை செவ்வையாக்க போகிறார். உங்கள் சத்துருக்களோடு கர்த்தர் சத்துருக்கு சத்துருவாய் நின்று உங்களுக்காக வழக்காட போகிறார். சொல்லுங்களாமே. அவருடைய பிரசன்னம் சாதாரணமான பிரசன்னம் இல்லைங்க. அந்த பிரசன்னத்தில் வல்லமை இருக்கிறது. இயற்கையெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை கண்டு நடுங்குகிறது. The whole earth and everything therein, it shakes in the presence of God. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியின் நியாயம் தீர்க்க வருகிறார். பாருங்க, அவர் வர்றாருன்னு சொன்னாலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த உடனேயே காட்டில் இருக்கிற விருட்சங்கள், மரங்கள், the trees of the wood sing out at the presence of God. அவர் வர்றது தெரிஞ்சாலே அதுங்களுக்கெல்லாம் ஒரு கம்பீரம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வந்தார்னாவே தெரியும், ஓ அவர் நியாயம் தீர்க்க வர்றார், ஓ அவர் வழியை உண்டாக்க வர்றார், ஓ அவர் தடைகளையெல்லாம் உடைக்க வர்றார். நாகூம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதற்கு பின்பு சங்கீதம் 97:5. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். சாதாரணமான பிரசன்னம் இல்லை. அவருடைய பிரசன்னம் வந்துச்சுன்னா அது மலைகளை எல்லாம் உருகி போக செய்ய வல்லமை உள்ளது. சொல்லுங்கள் ஆமே. பர்வதங்கள், மலை, கல், எப்படி பாறை எப்படி உருகும் அப்படின்னா அவருடைய பிரசன்னம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அவருடைய பிரசன்னம் நம்ம ஜாலியாக பாடிடுறோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஈஸி பாடுறதுக்கு. ஆனால் அவருடைய பிரசன்னம் என்னன்னு உணராமல் இருக்கிறனால தான் நிறைய பேருக்கு அவருடைய பிரசன்னத்தை விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. பிரசன்னத்தை விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. அவருடைய பிரசன்னம் சாதாரணமான பிரசன்னம் இல்லைங்க. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று,
சர்வ பூமியினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. சங்கீதம் 68:7-8 வாசிக்கும் போது, தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் சகலத்தையும் அசைக்க போகிறார். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த போகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பிரசன்னம் எப்படிப்பட்டதுன்றதை உணர்ந்து கொள்ளுங்க. மனிதனை பார்த்து தேவ பிரசன்னத்துக்காக ஏங்குகிறதை நின்று விடாமல் தேவனை பார்த்து தேவ பிரசன்னத்துக்காக ஏங்கி தவிப்பீர்களா? தேவ பிரசன்னத்துக்காக இந்த மாதம் நாம் ஏங்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால், மோசே பக்தன் சொன்னார், நம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதீங்கப்பா, வேண்டாம். உங்க பிரசன்னம் இல்லாமல் முன்னாடி போய் அடி வாங்கிட்டு வர்றதுக்கு இங்கேயே வெயிட் பண்றேன். இந்த மாதம் இழந்து போன தேவ பிரசன்னத்தை திரும்பி பெற்றுக்கொள்ள அருமையான ஒரு மாதம். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் நான் திருந்த மாட்டேன் என்று சொல்வாயாக, அவர் உன்னை விட்டு விலகி விடுவார். நான் இழந்து போன உடைய பிரசன்னத்தை எனக்கு திரும்பி தார எனக்கு தெளிவா ஆவியானவர் காண்பிக்கிறார். சிலர் இழந்து போன பிரசன்னத்தை திருப்பி கேட்டுக்கொள்ளுங்க. வேண்டாம், ஆபாச படங்கள் வேண்டாம், ஆபாச வீடியோக்கள் வேண்டாம், அதை விட்டு வெளியே வா. வேண்டாம், அது என் பிரசன்னத்தை குலைக்கிறது. உன் வீட்டை விட்டு என் பிரசன்னம் வெளியேறுகிறதை நீ உணராமல் இருக்கிறாயோ? வேதத்தை தொட முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற உனக்கு பிரச்சனையே என் பிரசன்னத்தை குலைச்சலாக்குகிறாய். என் பரிசுத்த பிரசன்னத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறாய். Remove those things. Remove everything that separates me and you. என் பிரசன்னத்தை உன்னை விட்டு நீக்குகிறேன். எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விடு. பிரசன்னம் தான் முக்கியம். பிரசன்னத்துக்காக நீ ஏங்க. என் பிரசன்னம் இல்லாமல் நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் அதன் நரகத்துக்கு உன்னை இழுத்து செல்லும். எது வேண்டும்? மற்றவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடிப்பார். அப்பொழுது அவர் உனக்கு முன்பாக சென்று கோணல்மைகளை செவையாக்கி மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு எடுத்து தருவார். ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூஹா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044 23728822 98847 10777 044 23728822 98847 10777. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.